இவன் பேரு கார்த்திங்க. +2 முடிச்சுட்டு பிஇ முடிச்சாதான் ஊருக்குள்ள பொண்ணு தருவாங்கன்னு அம்மா சொன்னனால பிஇ படிச்சு முடிச்சுட்டு இப்ப வேலையும் கிடைக்காம பொண்ணும் கிடைக்காம ஊருக்குள்ள சுத்தி திரியான். கடவுளே, இந்த வேலையாவது கிடைக்கணும்பா. சொல்லுங்க தம்பி, இந்த சைடு திரும்புங்க. இந்த சைடு திரும்ப சொன்னேன். என்ன சார் வேணும் உங்களுக்கு? டைரக்டர் விஷ்ணுவர்தன் நம்ம ஃப்ரெண்டு தான். அவரோட அடுத்த படத்துக்கு ஒன்றமா இருப்பான தான் தேடிட்டு இருக்காரு. அந்த கண்ணாடி எடுத்து போடுங்க. தம்பி, அப்படியே ஆரியா மாதிரியா இருக்கீங்களே, நடிக்கிறீங்களா? உண்மையாவா சார் சொல்றீங்க? அட உண்மையாதான்ப்பா. தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, நான் தான்ப்பா பேசுகிறேன். ஒரு பையன் ஒன்று கேட்டிருக்கேன், கிடைச்சாச்சுப்பா. நான் வேறு பண்ணி முடிச்சிட்டியா? நான்ப்பா இந்த ஃப்ரெண்டு கேரக்டரு, அமெரிக்கா மாப்பிள்ளை அந்த மாதிரி எதுவும் இல்லையா? நான்ப்பா சரி, வேற பையனை பிடிச்சிட்டானப்பா. வேற ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா சார்? சரி ஒன்று பண்ணேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணேன். நான் உன்னை அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்துக்கிறேன். சரி சார், உங்கள் கான்டாக்ட் நம்பர் சார்? 9876543210. நாளை ஏற்கனவே நீங்கள் தான் தம்பி. ஹலோ, எங்கடா இருக்க? இவன் இப்படிதாங்க, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் இவன் ஃப்ரெண்டு கோகுலை நம்பி தான் இருங்க. பார்க்கலண்ணா. சரி வரேன். என்ன மச்சி, இன்டர்வியூ பண்ணி என்னாச்சு? இருந்தாலும் வேலை கிடைக்க போகிறதில்ல. இப்போ அதுவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. என்ன மச்சி? போகிற ஒருத்தரை பார்த்தேன், ஷார்ட் ஃபிலிம் எடுத்துவா, உன் அசிஸ்டன்ட் ஆக்கி விடுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? செம சான்ஸ் மச்சி. ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கணும். ஷார்ட் ஃபிலிமா? இப்போல்லாம் டைரக்டர் ஆனால் யாரா படத்தை பார்க்குறது? சரி, முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோ மச்சி. ஸ்டோரி பண்ண ஊட்டி கொடைக்கானல் போமா, செம்மையாக இருக்கும். சொல்லலான்னு வரேன். அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் இங்கேயே பார்த்துக்கிறேன். பா பா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான் இருக்கேன். மாடியில் காயப்போட துணியை முதல் எடுத்துவா. டே மச்சி, ஒரு லவ் ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. ஒரு பொண்ணு தான் நல்லா இருக்கும். டேய் பொண்ணு தான்டா, எனக்கு தெரிஞ்ச நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. நான் வேணா கேட்டு பார்க்கவா? நான் சொன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணுவோம், பார்ப்போம் ஏதாவது ரூட் கிடைக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே. சொல்றா. என்னடா ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பண்ண போற, பொண்ணு வேணும்னு மெசேஜ் பண்ணியிருந்தா? ஆமாண்டா. ஹே, படம் இருக்கிற மேட்டரில் மச்சான், முதல்ல ஃபிலிமுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கணும். ஃபிலிமுக்கு ஸ்பெல்லிங்கு எஃப்ஐ இல்லாமல், நீ என்னமோ எஃப்எல்ஐஎம் போட்டிருக்க. இப்படி இருந்தால் எப்படி படம் எடுப்பேன்? ஹீரோ வேணா போட்டுவாங்க. ஸ்டோரி என்ன? கடைசிக்கு நீ வேலைக்கே போகிறது இல்லைல்ல. நான் என்ன கேட்டனோ சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்களே, இவங்கெல்லாம் அசிங்கப்படுத்தல ஆயிட்டனே. மச்சி, என் ஃப்ரெண்டை கேட்டு பார்த்தேன். அவள் லவர் யாரும் நினைச்சா நடிக்கணும்னு சொல்கிறான். உனக்கு ஓகேவா? எப்படி இருப்பா? ஓகேயா தான் இருப்பா. சரி பரவாயில்லட்டும். ஓகேவா? சரி, அவன் நம்பர் கால் பண்ணுறேன், அவர்கிட்ட பேசு. ஹலோ. சரி. என்னடா உன் ஃப்ரெண்டு கண்டிஷன்லாம் போடுறா? ஆமாச்சி, சொல்ல மறந்துட்டேன். இந்த பொண்ணு நடிச்சா அந்த படத்தை வெளியே விட வேணும்னு சொல்கிறேன். நான் என்ன என் கல்யாணம் எடுத்துட்டு இருக்கேன், அந்த நாய் மட்டும் பார்த்துட்டு போகிறதுக்கு. இன்னும் ஏதோ புது நம்பர் இருக்கு. ஹலோ, டைரக்டர் கார்த்திக் தான் பேசுறேன். ஆடி ஷோரூம்ல இருந்தா? ஓ, கியூட்டன் லான்ச் பண்ணிருக்கீங்களா? சரி 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 சரி. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து புக் பண்ணிக்கிறேன். ஓகே. சொல்கிறேன். நீ ஃப்ரீயா? வெளியே போகலாமா?
வெயிட் பண்ணு பைக் எடுத்துறேன். ஓகே பாய். ஏ தம்பி, அக்கா வீட்டிலே இருக்கு. நீ இப்படி கோப்புறேன். ஹலோ மச்சி. ஹலோ, பைக் வேணும்டா. டேய் வண்டி சுத்தமா பெட்ரோல் இல்லாம நிக்குதுடா. ஓ அப்படியா, சரி சரி. இல்ல அத்தை பொண்ணு உருந்து வருது, நம்ம படத்தை நடிக்கலாம் மாத்தேன். நீ வேற பைக்ல இருந்தா. சரி ஓகே ஓகே ஓகே. சரி வா, நான் பெட்ரோல் ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்பா வண்டியிலே பெட்ரோல் திருட வச்சிட்டீங்களா மச்சி? புதுசா ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிருக்கேன். சரி. ஒன்னெல்லாம் வேணாம், ஒரு சின்ன பையன் இருந்தா ஒரு ½ hour எங்கேயா இருந்தா சின்ன பையன் தான் கூப்பிட்டு வா, முடிச்சு விட்டுருவோம். சின்ன பசங்க தானே, நிறைய பேர் சுத்திட்டு போனேன், சுத்திட்டு வந்துடவா? சரி, ½ hour போய் நம்ம பையனை போயிட்டு. ஓகே பாய். டேய் தம்பி, இங்க வா. வீடு எங்க இருக்கு? சரி, அண்ணாவோட பைக்ல ஒரு 2 வரியா? சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வரீங்களா? சரி வா, வாங்கி தரேன். டேய் மச்சி, சின்ன பையன் கேட்டதுலடா, ரெடி ஆயிடுச்சு. நீ எல்லாம் ரெடி பண்ணி நான் பையனோட. ஓகே பாய். என்னடா சின்ன பையனை கூட்டுறேன்னு சொன்ன, நீ மட்டும் தனியா வந்திருக்க? அட்ட பாவி, ஒருத்தன் அடிச்சு மண்டைங்கெல்லாம் உடஞ்சு வந்துருக்கேன். அதுக்கு சின்ன பையனை கேட்க பார்த்தியா? சூப்பர் ஆள்றா நீ. என்னடாச்சு? என்னாச்சா? நீ வேற அந்த பையன் ஐஸ்கிரீம் வாங்கி சாக்லேட் வாங்கிருந்தான். சரி வாடா, வாங்கி தரேன். வண்டி உட்கார வச்சுடா. ஏரியாக்காரங்க புள்ள படிக்கிற வந்துட்டான்டா, அவன் அடிச்சு மண்டையெல்லாம் தரனாடா. நேடா போனேன். என்னடா பண்றது? ஒன்று பண்ண, நான் ஷார்ட் மீடியா சொன்ன பார்த்தியா, அவருக்கே கால் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு கேட்டு ஒரு முடிவு. ஓகேவா? சரி. கால் போல மச்சி. போலையா? சரி, நான் அடிச்சு பார்க்குறேன். 98 765 ஓகே 43 210. டேய், அவன் 9 சொல்லிட்டு போயிருக்கான்டா. எது நம்பி இவ்வளோ காலம் தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு ஒன்று ஆரியாமா இருக்கான்னு சொன்ன பார்த்தியா, அப்பயே நீ திங்க் பண்ணியிருக்கணும்டா. இன்னும் அலைஞ்சிருக்கியாடா. அட பாவி, உன்னை ஊரே ஏமாத்தியாடா. தம்பி சார் சங்கர் நம்ம வந்துடுறேன், நான் தான் போகிறேன். நாளைக்கு நீங்கள் தான் தம்பி